கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீமோன் பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இயேசுவை பிடித்து முதலாவது அன்னா என்கிற பிரதான ஆசாரியனிடத்தில் கட்டுண்டவராக கூட்டிச் சென்றார்கள். இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லி அன்னா என்பவன் அவரை கட்டுண்டவராக பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு அனுப்பினான். அப்பொழுது சிலர் பேதுருவை நோக்கி, நீயும் அவனுடைய சிலரில் சீசர்களில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் அல்ல என்றான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு வலது காதர வெட்டினவனுக்கு இனத்தான் சொந்தக்காரன் ஒருவன், நான் உன்னை அவனோடே கூட தோட்டத்தில் பார்த்தேனே என்றான். அதற்கு பேதுரு, நான் அவன் அல்ல என்று மறுதலித்தான். உடனே இயேசு பேதுருவிடம் கூறியபடி சேவல் கூவிற்று. விடியற்காலம் சேவல் கூவும் முன்பே நீ என்னை 3 முறை நான் இயேசுவோடு இருக்கிறவன் அல்ல, இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதலிப்பாய் என்று கூறினார். அவ்வாறே நடந்தது. அவர்கள் இயேசுவை காய்பாவினிடத்திலிருந்து மறுபடியும் தேசாதிபதியாகிய பிலாத்துவினிடத்தில் கூட்டிச் சென்றார்கள். ஏனென்றால் காய்பா என்கிற பிரதான ஆசாரியன் உலக மக்களுக்காக ஒருவன் மரிப்பது சரிதான் என்று கூறியவன் ஆனபடியினாலே இயேசுவை அவன் விசாரிக்கவில்லை. பஸ்கா பண்டிகை நாட்களாயிருந்தபடியினாலே அவர்கள் இயேசுவை அரமனைக்குள் கொண்டு செல்லவில்லை. அதனால் பிலாத்து வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று கேட்டான். இயேசுவோடு கூட 3.5 வருஷங்கள் நடந்து அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், பலவிதமான வியாதிகளை குணமாக்குதல், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புதல் ஆகிய அத்தனையையும் கூடவே இருந்து அனுபவித்தவன் இன்றைக்கு இயேசு துன்பப்படும்போது பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் உமக்காக என் ஜீவனையே கொடுப்பேன் என்றவன், அவர்தான் தேவன் கிறிஸ்து என்று கூறி கூடவே இருந்தவன் இன்றைக்கு இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்தும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு பெற்றோருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து உருவாக்கினார்கள். 2 பேருக்கும் சிறிய வேலைகள் கிடைத்தது. பின்பு இருவருக்கும் திருமணமானது. பிள்ளைகள் ஆங்காங்கே இருந்தார்கள். சில வருடங்கள் கழித்து பெற்றோருக்கு பலவீனங்கள் வந்தது. 2 பிள்ளைகளும் அடிக்கடி வந்து பார்த்தும் சென்று கொண்டிருப்பார்கள். அதிலே பெற்றோரிடம் இளைய மகன், நான் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறேன் என்று பலவாறான இனிய வார்த்தைகளை கூறி பெற்றோர்களை ஏமாற்றி அனைத்து சொத்துக்களையும் வாங்கிவிட்டான். இப்பொழுதும் 2 பிள்ளைகளும் நன்றாகத்தான் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். பின்பு பெற்றோர் மரித்துவிட்டனர். இளைய மகன், எனக்கு வேலையும் இருக்கிறது, பெற்றோரில் சொத்தும் இருக்கிறது என்று சொல்லி மூத்த மகனை, அண்ணனை விரட்டிவிட்டான். மூத்த மகனுக்கு வேலை மாத்திரம் இருந்தது. அதனால் அவன் கஷ்டப்பட்டான். அண்ணன் கஷ்டப்படுவதை பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் அவர்களுடைய எதிர்காலத்தை நாம் எப்படி அமைத்து கொடுப்போம் என்று திணறுகிற வேளைகளிலெல்லாம் இளைய மகன் பார்த்து எந்த கவலையும் இல்லாமல், மன உறுத்தலும் இல்லாமல், அண்ணனை நான் ஏமாற்றியதால் இன்று அண்ணன் கஷ்டப்படுகிறான் என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் மிகுந்த சந்தோஷமாக தன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்தான். இதை கேட்டுக்கொண்டே எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், நம்முடைய பாசம் எப்படி இருக்கிறது? அண்ணன் கஷ்டப்படுவதை பார்த்து தம்பி குளிர் காய்ந்து கொண்டிருந்தது போல நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு பேதுரு இயேசுவோடு நடந்தவன், எல்லா நன்மைகளையும் அனுபவித்தவன், இயேசு எனக்காக துன்பப்படுகிறார் என்கிற எண்ணத்தை மறந்து குளிர் காய்வதை பெரிதாக நினைத்து இயேசு யாரோ எவரோ என்ற எண்ணம் உடையவனாய் நடந்து கொள்கிறான். இயேசுவை இப்படி துன்பப்படுத்துகிறார்களே என்ற கவலை, கண்ணீர், மனதுருக்கம் இல்லாமல் எல்லாரும் குளிர் காய்வதைப் போல இவனும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். அவ்வாறு இல்லாமல் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை ஏமாற்றாமல் எல்லாரும் நன்றாயிருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்களை பார்த்து குளிர் காய்ந்து கொண்டிராமல் எல்லாரையும் நேசிக்க அருள் புரியும். எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்க நீர் கிருபை செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.